இது போன்ற டிசம்பர் மாதம் விடுமுறை காலத்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உங்கள் அகாடமியின் சார்பாக இந்த 35 மாணவர்களையும் இணைத்து இன்னும் 65 பேர் 100 பேருக்கான முழு செலவையும் நீங்களும் அதில் வந்து பங்கேற்க வேண்டும். இன்னும் விரிவாக ரொம்ப நேரம் டீச் பண்ணிட்டே இருந்தாலும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அது மாதிரி ஒரு கொஞ்சம் விஷுவல்ஸ் இருக்கும், கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருக்கும், ஒரு அற்புதமான ஸ்டுடியோ இருக்கும். வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஜேர்னலிசம் பற்றி படிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த 100 மாணவர்கள் 20 மாணவர்களாக பிரித்து எடிட்டிங், அதுக்கப்புறம் விஷுவல் கிளிப்பிங், நீங்களே ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கொடுத்து ஒரு நாடகம் எழுதி இந்த நாடகத்தை எழுதுவது, அது 105.6 என்று சொல்லக்கூடிய அலைவரிசையில் 3 மாவட்டங்களிலும் அதை ஒளிபரப்பக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பினை தர வேண்டும். வணக்கத்திற்குரிய நீதியரசர் அவர்களும் அங்கே வந்து அதை துவங்கி வைக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை பல நேரங்களில் நான் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிற பொழுது என்னை அழைக்கிற பொழுதெல்லாம் சொல்லுவார்கள், பெருந்த சிரமத்திற்கிடையே வந்திருக்கிறார்கள். அப்படிலாம் எந்த சிரமமும் இன்னைக்கு இருந்திருக்காது. ஆனால் உள்ளபடியே இன்றைக்கு இந்த நிகழ்வு என்பது எனக்கு கொஞ்சம் பல்வேறு பணிகளுக்கிடையே வந்திருந்தாலும் கூட நாளை மறுதினம் பல்கலைக்கழகத்தின் கல்விக்குழு இருக்கிறது. நேற்றைக்கு தான் பல்கலைக்கழகத்தினுடைய மானிய குழுவினுடைய இணை செயலர் ராஜேஷ் ஆனந்த் அவர்கள், அவர் நேற்று ஒரு நாள் மட்டும்தான் அவரோடு இருக்க முடிந்தது, இன்றைக்கு இருக்க முடியவில்லை. இருந்தாலும் ஒரு மனநிறைவு, திருக்குறளை நினைக்கிற பொழுது, திருவள்ளுவரை நினைக்கிற பொழுது, இதோ ஒரு உலகம் இங்கே MTS அகாடமி என்ற பெயரில் திருவள்ளுவருக்காக ஒரு 10 உயிர்கள் இங்கே இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். அவர்கள் மூலமாக 35 மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற இந்த அமைப்பை நான் நெஞ்சார பாராட்டி, பெருமைக்குரிய நீதியரசர் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது என்பது மேலும் இந்த அமைப்புக்கும் இந்த மாணவர்களுக்கும் உற்சாகத்தை தரக்கூடியது என்று சொல்லி நெஞ்சார பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைக்கிறேன். நன்றி. அன்பர்களே, திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி, அங்கே புக்கெல்லாம் தமிழ் முழங்கும் முதுநகர், அந்த பெருநகரிலிருந்து வந்திருக்கிற துணைவேந்தர் அவர்களே, அவர்கள் நான் நெல்லையை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார். திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலியிலே முக்கெல்லாம் தமிழ் முழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பெருநகரிலே முதுநகரிலே சம்பந்தர் சிந்து பூந்துறை என்று பெயரிட்டார். அங்கே சிந்து பூந்துறை இருக்கின்றது. அந்த மாநகரிலே இரண்டாம் நெல்லையில் பயின்றவர். நெல்லை என்பது நெல்லையப்பர் கோயில், காந்திபதி அம்மன் கோயில் தெப்பக்குளத்தில் சென்று அதிகாலை 4:30 மணிக்கு குளித்துவிட்டு திருவாதிரை ஒட்டி மார்கழி திருவம்பாவை பாடியவன் 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், என்ன அற்புதமான உரை, ஏதோ ஒரு இணைப்பு என்று கருதுகிறேன். நான் BSc கெமிஸ்ட்ரி, நீங்கள் கெமிஸ்ட்ரி என்று சொல்லும்போது இன்னும் ஒரு ஆனந்தப்பட்டேன். ஆக பாருங்க, there are some frequency, it works together. அந்த மாதிரி அவர் சொன்ன உடனே என்ன அழகான உரை. நான் இன்னைக்கு ஒரு அற்புதமான உரையை நான் கேட்டு மகிழ்ந்த ஒரு பிரமிப்பை அடைகின்றேன். அற்புதமான உரை. அதுவும் அவர்கள் துணைவேந்தர் அவர்கள் கடைசியில் ஒரு முத்தாய் வைத்தார்கள். நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், சுவாமி விவேகானந்தர் கூறுவது போல, arise, awake and stop not till you reach the goal என்று கூறுவாரே. அவர் சொன்னது என்ன? 100 இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள், இந்த உலகை நான் ஆட்டி படைப்பேன் என்று கூறினார். இதை நாங்கள் அடிக்கடி we have already conducted 12 personality development courses in collaboration with the University of Madras, NSS students, and the Ministry of Youth Affairs, Nehru Yuva Kendra, MYK. அந்த personality development course பேஸே திருக்குறள் தான். We have published a book. அது மட்டும் இல்ல, அதையோட சேர்த்து எல்லாமே வினைவலியும் தன்வலியும் மாற்றான்வலியும் துணைவலியும் தூக்கி செயல் SWOT analysis. நேற்று இந்த மாணவர்களுக்கு நான் சொன்னேன், letter number art and science of living kind both are the eyes. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்குன்னா நீங்கள் இன்னும் மகிழ்ச்சி அடைவீர்கள். புவனேஸ்வர்ல ஒரு நிகழ்ச்சி வரும் பொழுது அங்க மினிஸ்டர் வரல லாஸ்ட் மினிட்ல நமக்கு இன்னைக்கு மினிஸ்டர் வர வேண்டியவர் வர இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது போன்று அங்கேயும் they gave me an opportunity to inaugurate
national level science communication seminar. Fortunately, I had that opportunity on the spot. I spoke for 1.5 hours. Thanks to Thiruvalluvar, based on that, I gave that lecture. How do you know? Wisdom checks the straying senses, expels evils, impels goodness. You know who said this? Thiruvalluvar said this. When 2040 years ago, what is the meaning for it? அப்படின்னு அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு இப்போ புவனேஸ்வர் all the people. I really, Thiruvalluvar gave me the message. As he rightly, அவன் நம்ம துணைவேந்தர் சொன்னார் அல்லவா, எது அறிவியல் அப்படின்னு. அந்த நேரத்தில் எனக்கு wisdom checks the straying senses. அது என்ன straying senses? என்ன அழகா சொல்றாங்க. இது சுதானந்த பாரதியாருடைய மொழிபெயர்ப்பு. நான் வியந்து பாராட்டுவேன். Wisdom checks the straying senses, expels evils, impels goodness. இதைத்தான் நம்ம scientific wisdom. எல்லாரும் scientific temper, scientific awareness, scientific knowledge. Probably not you have heard that speech. I have attended number of workshops and seminars all over India. Wherever I go, I used to quote profusely from Thirukural. Here, அதை நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன குறள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. இதை விட சயின்ஸுக்கு என்ன விளக்க முடியும்? நம்முடைய உணர்வுகள், நம்ம அறிவு அனலைஸ் பண்ணணுமா? 5 பொறிகள் இருக்கலாம், மெய்வாய் கண் மூக்கு சரி, 5 திசைக்கு போகுமா? அதை போக விடாம அடக்கி நல்லது எது, இதை எல்லோரும் கேளுங்கள். அவர்கள் சொன்னார்களா, இந்த போர் அடிச்சு சாய்ந்துட்டா இருக்காங்க, அவங்க பாருங்க எப்படி, அதுதான் அது சொல்றான். 5 புலன்களும், அதாவது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும், உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம். அப்ப எதை நம்பணும்னா, அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், உன்னை அடையாளம் காட்டும். ஆக நம்மை அடையாளம் காட்டுவது அறிவு. அந்த அறிவை எப்பொழுது அற்புதமாக சொல்லுகிறார், சென்ற இடத்தால் செலவிடாது. எது சென்ற இடத்தால்? மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற 5 பொறிகளும் அதன் புலன்களின் வழியே செல்லவிடாது, அவற்றை அடக்கி நல்லது இது. இந்த கருத்தரங்கம் இங்கே நிகழ்கின்றது. துணைவேந்தர் நீதியரசர் அவர்கள் இருக்கின்றார்கள். நல்ல பல கருத்துக்களை கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நல்ல கருத்துக்களை கேட்டு மகிழுங்கள் என்ற அறிவுறுத்துகிறது அல்லவா? அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரி நன்றின்பால் உயிர்ப்பது என்கிறார். It motivates you. உயிர்ப்பது அழகா சொன்னாங்க. நீதியரசரோட சொன்ன மோட்டிவேஷனுக்கு முன்னாடி ஆஸ்பிரேஷன் வேணும்னா ஒரு ஆர்வம் இருக்கணும்னு, அது போன்றது. ஆக நீதியரசர் துணைவேந்தர் அவர்களே, நீங்கள் சொன்னது போல அடுத்த ஆண்டு உங்கள் அழைப்பை ஏற்றி இந்த 35 மாணவர்களையும், உங்கள் கல்லூரி மாணவர்களையும், உங்கள் பல்கலைக்கழக மாணவர்களையும் இணைத்து உங்கள் பல்கலைக்கழகத்திலே நிகழ்த்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை நல்கியிருக்கிறீர்கள். அந்த நல்ல உள்ளம், அன்பு உள்ளம், தூய உள்ளம், தொண்டு உள்ளம், தாய் உள்ளத்திற்கு நாம் கடவுளை எழுப்பி நன்றி கொள்வோம். அப்புறம் திருவள்ளுவர் கோயிலுக்கு வருவதாக உறுதி அளித்திருக்கிறார்கள். நான் அடிக்கடி சொல்றேன், I am searching for good people man. என்னுடைய நிறுவனம் 7ன்னு சொன்னேன். 7 சொன்ன தெரியுமா? திருவள்ளுவர் 7 எழுத்து. 1330 குறளை எண்ணினீங்கன்னா 7. வாரத்தின் நாட்கள் 7 சொல்லிக் கொண்டே போகலாம். எழுமை எழு பிறப்பும் உள்ளுவர்ல வள்ளுவர். அதனால் 7க்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதனாலதான் வானவில் எது ரெயின்போ எஃப்எம். நான் ரெயின்போ எஃப்எம்ல 7 ஆண்டுகள் தொடர்ந்து கண்ணகல்யம் பண்ணேன். அதுக்கப்புறம் கிடையாது. அது என்னவோ தெரியல, 8ஆவது ஆண்டு நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. சிகரத்தை நோக்கி அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். அதுவும் 7 ஆண்டு பண்ணேன், 8ஆவது ஆண்டு வரல. ஏன்னா நான் டைரக்டர் ஆகிட்டேன். I have to give instructions to my other people. அது மாதிரி. ஆக இந்த 7 நிறுவனங்களுக்கு நல்ல பல வழிகாட்டுதல்களை தேடிக்கொண்டிருந்தேன். இவர்கள் முன்வந்திருக்கிறார்கள். துணைவேந்தர் அவர்களே, நீங்கள் திருக்குறள் உயராய்வு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், அது மட்டுமல்ல எங்கள் 7 நிறுவனத்துக்கும் வழிகாட்டுங்கள். நீங்கள் சொல்கிற கருத்துக்களை நாங்கள் ஏற்று, எனக்கு தெரியும் துணைவேந்தருக்கு எத்தனை படிகள் இருக்கும் என்று, அவர்கள் அத்தனை படிகளுக்கு இடையே அவ்வளவு ஆர்வமாக நாங்கள் நிச்சயமாக திருவள்ளுவர் தின விழாவில் 3 நாட்கள் கொண்டாட முனைந்திருக்கிறோம். ஏனென்றால் இது வெள்ளி விழா தொடக்க நாள். இந்த திருவள்ளுவர் ஆண்டு எங்களுடைய சங்கத்தினுடைய வெள்ளி விழா.
ஆகையினால அந்த வெள்ளி விழாவை ஒட்டி அவசியம் முன்னதாக ஒரு மாதத்திற்கு முன்னதாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். அருள்கூர்ந்து அந்த 3 நாட்களில் ஏதேனும் ஒரு நாள் வருக, உங்கள் அற்புதமான கருத்துரையை திருக்குறள் பற்றிய பொழிவினை அங்கே தருக. அது மிகப்பெரிய அளவில் நிகழ்த்த திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் அது மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா ஆண்டின் தொடக்க விழா. அதனுடைய நிறைவு விழா 2011 நிகழும். அதுவரை தொடர்ந்து நிகழும். இந்த 7 நிறுவனங்களின் இயக்குநர்களும் இங்கே இப்பொழுது அறிமுகப்படுத்தப்படுவார்கள் இன்னும் சற்று நேரத்தில். அதற்கு முன்னதாக I request one of our external resource person, Dr. C.M. Nautiyal, scientist DSIP, Lucknow. We salute you, sir, for your patience listening to Tamil language. You understand, but you heard all the information given from Mr. Ayyapani. I really appreciate your patience for listening to Tamil for more than 1.5 hours at a stretch. So I request Dr. Nautiyal, please come here and give your felicitation address, give your opinion about the students and how best you are reaching them and how best they are reaching you. Kindly you express and impress. Thank you. Honorable keynote speaker Professor R.T.S. Mohan, Dr. Shyam, Professor Muthuvelu, Dr. Samashivam, Mr. Ayaswamy, Professor Raghubai, Srimati Hema, Dr. Panjan, Dr. Arun, the golden man Mr. Dalasamy, and my young and not so young friends. I feel great to be here in this place, in this great place, a great place of Subramanian Bharati and Thiruvalluvar, a place of Raman, Chandrasekhar and Ramakrishna. Tamil Nadu just doesn't have a coast of 900 kilometers. I think this also shows the size of the hearts of the people here. The kind of affection I have received in the last 4 days, I think I am really indebted to all of you for that. I come from Uttar Pradesh, as my friend Ayaswamy said, and I was expected to provide some Uttar status answers. And therefore I interacted with the students. I am indeed happy that the kind of interaction we had. The hosts were gracious enough to allow me more lectures than anybody else. In fact, my friend Samashivam himself sacrificed part of his time. Our host, Dr. Cherion, he also sacrificed his lecture and gave me an opportunity to talk to the students. And I can tell you that any part of India you go, the students are the same, inquisitive, curious, willing to learn, full of respect for the teachers. I am indeed indebted for this experience. All of them are going to study science all through their career. Some of them are students of journalism. Some of them are students of some other fields like technical training. Some of them are veterinary doctors and so on. But I think the one question that each one of them must have in their mind is, and which I also tried to answer was, why science? This is true, that scientists discover things. This is true, that scientists invent new things. They invent things which include bombs. They include fancy cars, faster aeroplanes, needles, and everything. But equally important job is performed by the future science communicators who make the outlook of the people, the temper of the public scientific. And that job, that task is no less important than the task of the scientist who creates new things. I congratulate these young people for the feat. They all have written at least 3 scripts for radio, for print medium. They have happily answered questions. Some of them even came to us after the lecture hours and they interacted with us, and that was really very fulfilling feeling to see that they were curious to learn. This was a very fruitful mission. The resource persons have also gained in the process. We have interacted with them and we have learned as much as they learned from us. In this short period, it wasn't possible to teach them everything. In fact, this was just an exposure. We don't attach wings to them.
We don't even teach them flying. All we do is remove the curtain, take them to the window, show them the vast expanse of the sky, show them somebody who is flying, and the learning and the flying they do on their own. I think that should be the principle behind teaching. We just expose them to the enormous expanse of the sky outside, and they will grow their wings on their own. I congratulate everyone who was associated with this project. Our honorable guests of the day, Justice Jagdishan and Professor Sabapati Mohan, who have been kind enough to be here to encourage all of us, and I am thankful to the society, to the academy for inviting me, and to all the resource persons who cooperated so well. I thank you and wish you every success. Being from a DST institution, the Balsahani Institute is an autonomous institution of the Department of Science and Technology, and NCSTC is also a part of Science and Technology Department. And therefore, since Dr. Patel is not here, I also express my happiness at the job so well performed. Thank you very much, and I hope this is not going to be my last visit for the department. Thank you. Thank you very much, Dr. Nautiyal. We are extremely happy and grateful to you for having felicitated all the students. Thank you. அன்பர்களே, இது ஒரு நல்ல தருணம். நமது சிறப்பு விருந்தினர்களை பாராட்டும் தருணம். அவர்களுக்கு நினைவு பரிசுகளை வழங்குதல். அந்த வகையில் அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர், இன்றைய விழா தலைவர், நீதியரசர், மாண்புமிகு நீதியரசர் ஜெகதீசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்வுக்குமாறு எங்கள் அமைப்பினுடைய பொருளாளர் ஆரிய ராமசாமி அவர்களை அன்போடு வேண்டுகின்றேன். அவர்களுக்கு நூல்களை பரிசாக வழங்கும்படி டாக்டர் ஹேமா சந்தானராமன் அவர்களை அன்போடு வேண்டுகின்றேன். துணைவேந்தர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்குமாறு டாக்டர் சுப்பையா பாண்டியன் அவர்களை அன்போடு வேண்டுகின்றேன். மாநில அவர்களுக்கு நூல்களை எங்கள் அன்பின் காணிக்கையாக பரிசு வழங்குமாறு ரகுபாய் அவர்களை வேண்டுகின்றேன். அதற்கு முன்னதாக பரிசு நல்லா அவங்க செல்லமாக